ಈ ಸಾಲ ಕಪ್ ನಮ್ಮದೇವಾ ಪ್ರೀತಮ್. What a performance by RCB. கேம் எங்க மாறிச்சுன்னு கேட்டீங்க. ஐ திங்க் எக்ஸலன்ட் பேட்டிங் பை ஜிதேஷ் சர்மா பிரேதம். அந்த ரன் அவுட் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தோத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லியம் ரோர்க்குள்ள ஒருத்தர் இருக்காரு எல்எஸ்சில, அவருதான் வந்து கேம கையில கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சாதனை படைச்சு ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு போட்டிய பிரேதம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இது கிரிக்கெட் டிபேட். நம்ம கூட பிரேதம் இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி. வணக்கம். ஆர்சிபின்னு சொன்னேனே பத்ரி. ஈ சாலா கப் நம்மதேவா பிரேதம். இன்னும் புரியலையே, நடந்துரும் போல இருக்கே பிரேதம். சொன்னேன் அது. ஐ மீன் the team to beat பஞ்சாப் நிச்சயமா வந்து ஜிடி வந்து they would have been happier. ஆர்சிபினா பஞ்சாப் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா இந்த சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் பத்ரி. பெங்களூர்ல போய் பஞ்சாப் ஜெயிச்சாங்க, இங்க வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஸோ 1-1 இந்த லீக் ஸ்டேஜ். பட் அது அடுத்து அது 2 நாளுக்கு அப்புறம். பட் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி. அமேசிங். கேம் எங்க மாறிச்சு பத்ரி பஞ்சாப் ஆர்சிபிக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லியம் ரோர்க்குள்ள ஒருத்தர் இருக்காரு எல்எஸ்சில, அவருதான் வந்து கேம கையில கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். 74 ரன் கொடுத்தாரு போலிங்ல, ஒரு 20 ரன் ஃபீல்டிங்லயே கொடுத்தாரு. பர்சனலி ஒரு 100 அடிச்சிட்டாரு. ஐ திங்க் ஆர்சிபி கேபிட்டலைஸ்ட் அண்டர் பிரஷர். எல்எஸ்ஜி தடுமாறுறத ஆர்சிபி கேபிட்டலைஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னோம். கேம் எங்க மாறிச்சுன்னு கேட்டீங்க. ஐ திங்க் எக்ஸலன்ட் பேட்டிங் பை ஜிதேஷ் சர்மா பிரேதம். அங்கதான் கேம் மாறிடுச்சு. ஐ திங்க் ஸ்டேயிங் அஹெட் ஆஃப் த கேம் நான் எப்போதுமே முக்கியம் சொல்லியிருக்கேன் T20 கிரிக்கெட்ல. அதாவது ஒரு போலர் என்ன பந்து போட போறாரு அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைன் அப் பண்ணிடுவாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யார்கர் போட போறாரு, ஓகே நான் இப்படி தூக்கி விட போறேன் தேர்ட் மேன் மேல. இன்டு த பாடி ஷார்ட் பால் போட போறாரு, நான் உள்ள ரங்கத்துக்கிறேன், ஸ்கொயர் லெக் மேல அடிக்க போறேன். யார்கர் நேர போட போறாரு, நேர அடிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு போலர் என்ன போட போறாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பேட்ஸ்மேன் எப்போதுமே அஹெட் ஆஃப் த கேம் இருப்பாரு. ஜிதேஷ் சர்மா ஒரு பந்துலயும் அது பண்ணியிருந்தாரு பிரேதம். அது வந்து ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான் அதனால பண்ண முடியும். இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான் பண்ண முடியும். அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன் தான் பண்ண முடியும். ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பிரஷர். கேப்டன்சி வேற கொடுத்தாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிதேஷ் சர்மா. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு தினேஷ் கார்த்திக். அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தாரு. ஜிதேஷ் நம்ம எடுத்தே ஆகணும்னு சொன்னது டிகே. ஹேட்ஸ் ஆஃப் டு டிகே. அஃப்கோர்ஸ் பிளேயர் எடுக்கிறது ஒண்ணு, அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்றது ஒண்ணுன்னு நீங்க வில்லியம் ஒரு சொன்னீங்க பத்ரி. அந்த ஓவர்ல ஒரு சிம்பிள் ரன் அவுட் அவரு மிஸ் பண்ணாரு ஜிதேஷ் சர்மா. அது 11.2 overs 112 for 3ல விராட் அவுட். 2 ஓவருக்கு அப்புறம் 125 ஆட்ல ஜிதேஷ் சர்மா ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. அந்த ரன் அவுட் தான் டர்னிங் பாயிண்ட். அந்த ரன் அவுட் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தோத்துருப்பாங்க. பட் ஜிதேஷ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி போலர் என்ன பண்றாரோ அதுக்கு முன்னாடி போலரோட மனசை படிச்சு வெதர் மூவிங் அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப் அண்ட் ஹிட்டிங் ஓவர் கவர் ஆர் கோயிங் ஓவர் கவ் கார்னர் சூப்பர்பா ஆடினார் இன்னைக்கு. நல்ல ஆப்ஷன்ஸ் சூஸ். ஸ்டேயிங் ஆன் த டாபிக், நீங்க ரன் அவுட்ன்றீங்க, மனசுன்றீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இவரு திக்வேஷ் ராத்தி வந்து ஒரு ரன் அவுட் பண்ணாரு, பட் பண்ட் வந்து வேணாம் அப்படின்னாரு. அது ஆக்சுவலி இது பெருந்தன்மை படிச்ச பண்ட். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ரன் அவுட் அது வேணான்னு அப்பீல் பண்ணல அப்படின்னு ஜிதேஷ் சர்மா திருப்பி கூப்பிட்டாரு. டாஸ்லயே ஆர்சிபி ஒரு தவறு பண்ணாங்க. அவங்களோட லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது பேட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட் அதை வந்து இவங்க வந்து இதுவே பண்ணல. ரிஷப் பண்ட் பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சாரு. சோ பெருந்தன்மை படிச்ச பண்ட பாராட்டணும். பிரேதம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இதே ரிஷப் பண்ட் இது மஸ்ட் வின் மேட்ச் ஆர்சிபி இல்ல எல்எஸ்ஜி யாராவது குவாலிஃபையர் ஆடுறான், இதை பண்ணிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழும்புது. எஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு பண்ட், சூப்பரா பண்ணாரு. பட் இந்த தாட் என் மனசுல வந்தது. ஒரு பாயிண்ட் பத்ரி, நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் அந்த பேட்டிங் 11 போலிங் 11 யூஸ் பண்ணிடுறாங்க. டாஸ்ல தப்பா வந்து ஜிதேஷ் சர்மா வந்து இவங்க போலிங் எடுக்கும் போது பேட்டிங் 11 கொடுத்துட்டாரு. அதை ஒன்லி த விசிட்டிங் கேப்டன், ஐ மீன் அந்த கேப்டன் அப்ரூவ் பண்ணாதான் பண்ண முடியும். இது கிரிக்கெட்ல ரொம்ப வருஷமா நடந்திருக்கு. ஒரு வாட்டி டாஸ் போட்ட அப்புறம் நீங்க இதை மாத்த முடியாது. அது நான் பெருந்தன்மை சொன்னேன். செகண்ட் பாயிண்ட், நான் உங்களோட அக்ரி பண்ண மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி போலிங் ஸ்ட்ரைட முடிச்சுட்டாரு. போலிங் ஸ்ட்ரைட முடிச்சுட்டு பின்னாடி போய் அடிக்க முடியாது. நீங்க போலிங் ஸ்ட்ரைட்லயே அடிக்கணும், அப்போதான் அது அவுட். போலிங் ஸ்ட்ரைட் முடிச்சு அடிச்சா அது நாட் அவுட். சோ பந்த் இந்த செகண்ட் விஷயத்துல பந்த் வேணான்னு சொல்றதா கூட தேர்ட் பேரை நாட் அவுட் சொல்லிட்டாரு. எதுக்குன்னா கமெண்டேட்டர்ஸும் அதை தப்பா சொன்னாங்க. நான் இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்த்திருந்தேன். போலிங் ஸ்ட்ரைட முடிச்சிட்டாரு. போலிங் ஸ்ட்ரைட முடிச்சுட்டு அப்படி ரன் அவுட் பண்ண முடியாது. நீங்க போலிங் ஆக்ஷன்லயே வந்து தான் ரன் அவுட் பண்ண முடியும். அது ஒரு ஓகே. நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா, ரிஷப் பண்ணிட்டு ஓகே நாங்க அப்பீல் பண்ணல, நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜிதேஷ் சர்மா போய் பண்ணிட்டு ஹக் பண்ணாரு.
அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயம் அவனுக்கு ரூல் தெரியாது. அவனுக்கு ரூல் தெரியாது பத்ரி. அவருக்கு ரூல் தெரியாது. பட் ஆர்சிபி பிரீத்தம் இந்த வருஷம் பண்ணாத சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சென்னைய வந்து சேப்பாக்ல 2008 அப்புறமா அடிச்சது கிடையாது. வாங்கேடில மும்பை அடிச்சது கிடையாது. கொல்கத்தாவை ஈடன் கார்டன்ஸ் அடிச்சது கிடையாது. எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. 200க்கு மேல சேஸ் 18 வருஷத்துல 2 வாட்டி தான் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு சாதனை. 228 அடிச்சு திரும்பி அடிச்சது ஒரு சாதனை. சாதனை படைச்சு ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு போட்டிய பிரேதம். இது மட்டும் இந்த மாதிரி ஒரு போலிங் யூனிட் கடைசியெல்லாம் போட்டு டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. அதையும் பண்றாங்க. சோ இது மட்டும் நான் பார்க்காத ஒரு ஆர்சிபி டீமை பாக்குறேன் பிரியா. இன்னொரு சாதனையும் பண்றாங்க பத்ரி. 7 out of 7 அவே கேம்ஸ் ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோத்தது அவங்க ஹோம் கேம் வெளியில விளையாடினாங்க. இது அவங்க ஆக்சுவல் அவே கேம். அதை ஜெயிச்சிருக்காங்க. So RCB வந்து 7 out of 7 away games. I don't think any team has won in the edition of the IPL. So correct. RCB definitely the stars are aligning for them. அது டவுட்டே கிடையாது. So brilliant performance. RCB ரசிகர்கள் ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அந்த கனவு நினைவாக போதா? இப்போ பிரேதம் கோயிங் ஃபார்வர்ட் ஒரே நாள் தான் டிராவல் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்க. முலான்பூர்ல இருக்காங்க. கொஞ்சம் டஃப் டிராவல். இது ஆர்சிபிக்கு ஒரு டஃப் மேட்ச் ஆடி இருக்காங்க. பாடி கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது கஷ்டம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா ஹேசல்வுட் திரும்பி வந்துட்டாரு ஆர்சிபிக்கு பிரேதம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. இது குட் நியூஸ். இன்னொன்னு விஷயம் சொல்லியானோ, விராட் கோலி செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. நல்லா ஹாஃப் செஞ்சுரி ஏர்லி ஆன். அவரோட பார்ட்னர்ஷிப் வித் ஃபில் சால்ட் சின்னதா தான் இருந்தது, பட் ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் அடுத்த மேட்ச் என்னதான் இருந்தாலும் அந்த பிளே ஆஃப் அப்படின்னு வரும்போது விராட் அண்ட் ஹேசல்வுட் இவங்க கீ பிளேயர்ஸ் அப்படின்னு நான் நம்புறேன் பிரேதம் அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். உங்களோட கருத்து? அப்சல்யூட்லி. அண்ட் ஹேசல்வுட் ப்ரிசர்வ் பண்ணி இந்த பிளே ஆஃப்ஸ்க்கு வச்சிருந்தாங்க. இந்த இப்போ இதை வின் பண்ணாங்கன்னா 3 நாள் ரெஸ்ட் கிடைக்குது ஹேசல்வுட்டுக்கு. 4 நாள் ரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஃபைனல். ஸோ அந்த ஹேசல்வுட் தே வாண்ட் டு பிளே. இப்போ ஆர்சிபி என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு 3 மேட்ச் ஆடணும், எனக்கு 2 மேட்ச் தான் ஆடணும். இந்த குவாலிஃபயர் 1 and ஃபைனல். பஞ்சாப் யோசிப்பாங்க எந்த டீமுமே ஒரு மேட்ச் ஆட. ஆஃப் கோர்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் இன்ஜுரிஸ் ஜாஸ்தி. ஆனா இன்னொன்னு பத்தி இது முலான்பூர்ல ஆடுறாங்க. இது பஞ்சாபோட ஹோம் ஸ்டேடியம். ஸோ பஞ்சாபுக்கு டெஃபினட்டா அட்வான்டேஜ் அட்லீஸ்ட் ஹோம் கிரௌட்ல இருந்து இருக்கும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே மாதிரி பெரிய சப்போர்ட் இருக்கு. ஸோ ஐ ஒன்ட் சே இட்ஸ் 50-50, பட் டெஃபினட்டா 60-40 பஞ்சாப் ஃபேவர்ல இருக்கும் சப்போர்ட். ஸோ அது இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆர்சிபி ஃபேவரட் வின் தி டோர்னமெண்ட் சொல்றீங்க, ஆனா பஞ்சாப் ஃபேவர் 60-40 சொல்றீங்க. கொஞ்சம் மிக்ஸட் சிக்னல்ஸ் வருது. crowd will be in favor of Punjab னு சொல்லுவாங்க. ஏன்னா it's a home சொல்றீங்க. ஓகே, crowd பஞ்சாப் ஃபேவரா இருக்கும், ஆனா மேட்சும் நீங்க ஆர்சிபி ஃபேவர்ன்றீங்க. அப்சல்யூட்லி. அது என்னமோ ஒரு ஸ்டார்ஸ் அலைனிங், வேற என்ன சொல்றது. ஆல்மோஸ்ட் போன மேட்ச் இது. ஏன்னா விராட் அவுட் ஆன போது நீங்க பாத்தீங்கன்னா 118 ரன் 9 ஓவர்ல அங்கேருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிதேஷ் சர்மா, ப்ராபப்லி தி இன்னிங்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். அண்ட் மயங்க் அகர்வால் மறக்காதீங்க பத்ரி. எல்லாரும் மயங்க் அகர்வால் 1 டவுன் வரல. 1 டவுன் வந்து ரஜத் வந்தாரு. 2 டவுன் லியம் லிங்ஸ்டன் வந்து ஃபர்ஸ்ட் பால் டக்கு. 3 டவுன் தான் மயங்க் 3 டவுன் தான் மயங்கே வந்தாரு. சோ மயங்க நம்ம இது பண்ணக்கூடாது. அவரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம லேசா இது பண்ணக்கூடாது. சூப்பர்வா ஆடினாரு மயங்க் கூட. நல்லா ஆடினாருங்க. நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ். எல்லாருமே நல்ல ஹெல்தி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பேசி ஆனும் பிரேதம். நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, மறக்கவானா. யங்ஸ்டர்ஸ் செமையா ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸோட கேப்டன்சி பிரில்லியண்டா இருக்கு. இதுதான் பிளே ஆஃபோட ஒரு பியூட்டி. ஏன்னா 2 இன்ஃபார்ம் டீம்ஸ், நல்ல கிரிக்கெட் ஆடுற டீம்ஸ் பிளே ஆஃப் வருவாங்க. இட் ஆல் பாய்ஸ் டவுன் டு தட் டே பிரேதம். நான் பிளே ஆஃப்ல இருந்ததுனால சொல்றேன். ஏன்னா நீங்க மேட்ச் டு மேட்ச், பிளேயர் டு பிளேயர் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ல வர டீம் எல்லாமே சூப்பரா ஆடி இருக்கும். அதனாலதான் 1 and 2 இல்லையா? பஞ்சாப் கிங்ஸ் ஏன் இப்போ 1ல இருக்காங்க, ஆர்சிபி 2ல இருக்காங்கன்னா கம்ப்ளீட் டீம் எல்லாருமே நிறைய பாக்ஸஸ் ஸ்டிக்கா இருந்தாலும் தான் வருது. பட் இஃப் அட் ஆல் ஐ ஹேவ் டு பிக் அண்ட் சூஸ், ஆர்சிபி நான் கொஞ்சம் பிக் அண்ட் சூஸ் பண்றேன் இந்த மேட்ச்ல. ஏன்னா காரணம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீம் ஆர்சிபி தேன் பஞ்சாப் கிங்ஸ். யங்ஸ்டர்ஸ், இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பட் பிளே ஆஃப்ஸ் வரும்போது அனுபவம் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட அனுபவத்துல இருந்து நான் அதை சொல்றேன். அப்சல்யூட்லி. அந்த ரவிசாஸ்திரி சொல்ற மாதிரி நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்ல வாங்க முடியாது அப்படின்னு. அது இப்ப ஆர்சிபி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. விராட் இருக்காரு, ஹேசல்வுட் இருக்காரு. இவங்க எல்லாம் வேர்ல்ட் கப்ஸ், வேர்ல்ட் WTC எல்லாம் ஜெயிச்சவங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆர்சிபிக்கு என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம், ஃபில் சால்ட் திரும்ப போறாரு. பட் பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிள். ஸோ ஜான்சன் எனிவே போனாலும் அந்த ஆல்ரெடி ஒரு ரெடிமேடா கைல் ஜேமிசன் வச்சிருக்காங்க. பட் ஆர்சிபிக்கு அந்த ability to soak up the pressure இருக்கு. அது because of Virat at the up front with the bat and Hazelwood with the ball. பட் இது ஒரு blockbuster கேம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. So really looking forward to it. But RCB இந்த வின்னுக்கு அப்புறம் I think they will have the momentum. Of course பஞ்சாப் ஒரு
ஓவர்வெல்மிங் பர்ஃபார்மன்ஸ்ல ஜெயிச்சாங்க. ஆர்சிபி ஒரு க்ளோஸ் கேமை புல் அவுட் பண்ணாங்க. இட்ஸ் டூ க்ளோஸ் டு கால், பட் ஒரு எட்ஜ் டெஃபினட்டான ஒரு 55-45 எட்ஜ் ஆர்சிபி கொடுப்பேன் பத்திரி இந்த கேமுக்கு. ஐ திங்க் எட்ஜ் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு நானும் நினைக்கிறேன், பிரேத்தமும் நினைக்கிறாரு. பட் a word on the eliminator, பிரேத்தம். மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் அகெயின்ஸ்ட் குஜராத். ஐ திங்க் மும்பை முடிவாயிடுச்சு, ஆல்ரெடி அவங்க 4th தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. பட் குஜராத் அவ்வளோ ஹாப்பியா இருக்க மாட்டாங்கல்ல மும்பை இந்தியன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் போட்டியில கொஞ்சம் அபாரமான சைடு மும்பை இந்தியன்ஸ். டேஞ்சரஸ் பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்தாலே. இன்ஃபேக்ட் குஜராத் மஸ்ட் பி கிக்கிங் தெம்செல்ஸ். ஏன்னா அவங்க கையில இருந்தது, அந்த டாப் 2 ஃபினிஷ் அவங்க கையில இருந்தது. ஸோ அந்த வாய்ப்பை விட்டாங்க, அவங்க கோட்டை விட்டாங்க. அண்ட் பட் குஜராத் இந்த வருஷம் ஜஸ்ட் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் 1-1 ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் குஜராத் வந்து மும்பை 2 வாட்டி அடிச்சாங்க, அகமதாபாத்லயும் அடிச்சாங்க, வங்கடையில போய் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் குஜராத்துக்கு. அப்புறம் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா மும்பை வந்து இந்த பிளே ஆஃப்ஸ் டீம்ஸ் பஞ்சாப் ஆகட்டும், ஆர்சிபி ஆகட்டும் அண்ட் குஜராத் யாரையும் அடிக்கல. மற்ற 3 டீம்ஸ் இந்த லீக் ஸ்டேஜ்ல அடிக்கவே இல்லை. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தானா நீங்க குஜராத்னு சொல்லலாம். பட் பிளே ஆஃப்னா மும்பை டெஃபினட்டா ஒரு டிஃப்ரெண்ட் மும்பை ஷோஸ் அப். அஃப்கோர்ஸ் நேற்று கேம்ல டிஃப்ரெண்ட் மும்பை ஷோ அப் ஆகல, பட் இந்த வாட்டி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எட்ஜ் நான் டெஃபினட்டா மும்பைக்கு தான் கொடுப்பேன் பத்ரி. ரொம்ப ஒரு பயங்கரமா பிளே ஆஃப் செட்டப் ஆயிருக்கு. இதுல என்னன்னா இந்த எலிமினேட்டர்ல ஜெயிக்கிற டீம் கூட இமீடியட்டா ஃபைனல்ஸ் போக முடியாது. அந்த முதல்ல குவாலிஃபயர் 1ல தோக்குற டீமோட ஜெயிச்சு நீங்க 2 மேட்ச் ஜெயிச்சு தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். இதுதாங்க பெரிய அட்வான்டேஜ் ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சதுல. ஸ்ட்ரெயிட்டவே ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே நேரம் ஃபைனல்ஸ்குள்ள போய் உட்காரலாம், நல்ல ரெக்கவரி டைம் கிடைக்கும். அதனாலதான் பிரேத்தம் இன்னொரு விஷயம், 2017 நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 தான் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இட் இஸ் ஃபார் ரீசன். 2016 தான் SRH வந்து 3rd 4th குவாலிஃபை ஆகி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அது நடந்ததே கிடையாது. ஸோ 1 and 2 டெஃபினெட்லி ஒரு பிக் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நமக்கு உறுதியா தெரியுது. அப்சல்யூட்லி. இந்த எலிமினேட்டர் இன்ட்ரடியூஸ் ஐ திங்க் இது 2013லயோ 14லயோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் ஐபிஎல் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தது. பட் ஐ திங்க் திஸ் அ கிரேட் கான்செப்ட். ஏன்னா நீங்க நல்ல டேபிள டாப் பண்ணி ஒரு கேம்ல தோத்துட்டு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போறதுல அர்த்தமே இல்லைன்னு டாப் 2 டீம்ஸுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் SRH இஸ் தி ஒன்லி டீம் தட் ஹஸ் நீங்க சொன்ன மாதிரி மேனேஜ் டு வின் ஆஃப்டர் பீயிங் இன் தி எலிமினேட்டர். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த டு வின் 3 games அந்த பவுன்ஸ் இன் அ பிளே ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ டெஃபினட்டா அந்த 1 or 2 சீட்ல இருந்து தான் இந்த வின்னரே வந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் அப்படிதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் பிகினிங்ல இருந்து ஆஃப்டர் தே என்டர் த பிளே ஆஃப்ஸ். பட் பஞ்சாப் இஸ் லுக்கிங் குட். ஆர்சிபி அஃப்கோர்ஸ் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுது Thursday இந்த இன் Q1 அப்படின்னு. ஈசாலா கப் நமதே அப்படிங்கிற வாய்ஸ் நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். ஃபேன்ஸ் டெஃபினட்டா பிலீவ் பண்ணுவாங்க. ஸ்டார்ஸ் அலைன் ஆகுது நீங்க சொல்றீங்க. 18வது வருஷம் 18வது ஜெர்சி போட்ட பிளேயருக்கு ஒரு கப்பு கிடைக்குமா? பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் தேங்க்யூ பிரேத்தம் மதுரையில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you soon. Not more content. Bye.